ஹலோ ஆல். நம்ம குரூப் 2 மெயின்ஸ் ரீசனிங் சீரிஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து நியூமெரிக்கல் ஆப்ரேஷன்ஸ். ஆல்ரெடி நம்ம 2 வீடியோஸ் வந்துட்டு சப்ஸ்டியூஷன் மெத்தட் பேஸ் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோங்க. இன்றைக்கி நம்ம இன்டர்சேஞ்ச் மெத்தட் யூஸ் பண்ணி என்ன மாதிரியெல்லாம் ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். If the given interchanges, namely signs கொடுத்துருக்காங்க, plus and divisions and numbers 2 and 4 are made in signs and numbers, which one of the following 4 equations would be correct? ஸோ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, சைன்ஸ் இருக்குங்களா, இந்த ப்ளஸ்ஸை நம்ம டிவிஷனாக எடுத்துக்கணும், தென் இந்த 2வை நம்ம 4ஆக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் எது வந்துட்டு கரெக்டுன்னு கேட்குறாங்க. ஸோ கண்டிஷன் என்னங்க, ப்ளஸ் என்னவா எடுத்துக்கணும், டிவிஷனாக எடுத்துக்கணும், இந்த 2வை என்னவா எடுத்துக்கணும், 4ஆக இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். அதாவது 2 சைன்ஸையும் 2 நம்பர்ஸையும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்கள், நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2 + 4 டிவைடட் பை 3 இதான கொடுத்துருக்காங்க. இதை சால்வ் பண்ணால் நமக்கு 3 வருதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க சொன்ன மாதிரி நம்ம நம்பர்ஸ் அண்ட் சைன்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணலாமா? 2ன்றது என்னவா சேஞ்ச் ஆகும், 4ஆக சேஞ்ச் ஆகுமா? ப்ளஸ்ன்றது டிவிஷனாக சேஞ்ச் ஆகுமா? தென் 4 2ஆக சேஞ்ச் ஆகிருக்கும், இந்த டிவிஷன் ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆகும், அண்ட் இந்த 3. ஸோ சால்வ் பண்ணுங்கள். 4 டிவைடட் பை 2 ப்ளஸ் 3ன்னு இருக்குமாங்க. ஸோ 4ஐ 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 வருமா? ஸோ 2 + 3 என்னங்க வரும், 5 தானே வரும். நமக்கு இங்கே என்னங்க இருக்குது, 3 தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ வருமா? வராது. ஏன்னா அவங்க இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சால்வ் பண்ணால் 3 வரும்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ வராதுங்க. ஆப்ஷன் பி பாருங்கள், 4 + 2 டிவைடட் பை 6 = நமக்கு 1.5 வருதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணுவோமா? 4ன்றது 2ஆக இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கும், இந்த ப்ளஸ்ன்றது டிவிஷனாக இருந்திருக்கும், 2 becomes 4, டிவிஷன்றது ப்ளஸ்ஸாக இருந்திருக்கும், 6 அவங்க எதுவுமே சேஞ்ச் பண்ண சொல்ல, ஸோ அந்த நம்பர் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இப்போ சால்வ் பண்ணுங்கள். 2 டிவைடட் பை 4 ப்ளஸ் 6 கேன்சல் பண்ணுங்கள். 2 டேபிளால் கேன்சல் பண்ணிங்கன்னா 1/2 ப்ளஸ் 6ன்னு வருமாங்க. இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் தானே இருக்குது, அப்படியே மல்டிபிள் பண்ணுங்கள். 2 × 6 எவ்வளோ, 12ஆ? 12 + 1 13 வருமா? ஸோ 13 டிவைடட் பை இந்த 2வை நம்ம அப்படியே டினாமினேட்டில் வச்சுக்கலாமா? ஸோ அவங்க நமக்கு டெசிமலில் தானேங்க நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளும் டெசிமலில் சேஞ்ச் பண்ணி பார்ப்போமா? 2ஆல் கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும், 6 டைம்ஸ் வருமாங்க. பேலன்ஸ் வந்து நமக்கு 1 இருக்குமா? 6 × 2 12, ஸோ பேலன்ஸ் 1 இருக்கும். இங்கே பாயிண்ட் வச்சிங்கன்னா இங்கே 0 ஆட் ஆகும். ஸோ 5 × 2 10. பாருங்கள் என்ன வந்திருக்கு, 6.5 தான் வந்திருக்கு. நமக்கு இங்கே என்னங்க வந்திருக்கு, 1.5 இருக்குது. ஸோ ஆப்ஷன் பியுமே நமக்கு வராது. ஆப்ஷன் சி செக் பண்ணலாமா? 4 டிவைடட் பை 2 ப்ளஸ் 3 = 4 வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செக் பண்ணுங்கள். 4 என்னவா மாறும், 2ஆக இருக்கும். டிவிஷன் ப்ளஸ் ஆகுமா? 2 4ஆக சேஞ்ச் ஆகும், இந்த ப்ளஸ் டிவிஷனில் இருக்கும். 3யை நமக்கு எதுவுமே சேஞ்ச் பண்ண சொல்ல, ஸோ 3 அப்படியே இருக்கட்டும். சால்வ் பண்ணுங்கள். 2 + 4 டிவைடட் பை 3ன்னு வச்சுக்கலாமா? நம்ம ஆப்ஷன் பியில் இங்கே என்ன பண்ணமோ அதே மாதிரி இங்கே சால்வ் பண்ணுங்கள். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ 3 × 2 எவ்வளோங்க, 6 வருமா? அந்த 6ஐ இந்த 4ஆல் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 6 + 4 10. 10 டிவைடட் பை 3. ஸோ நமக்கு பார்க்கும்போதே தெரியுது அவங்க இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 4 தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு 10 டிவைடட் பை 3 வருது. நீங்கள் கேன்சல் பண்ணாலுமே உங்களுக்கு 3.3 இந்த மாதிரி நமக்கு போயிட்டே தான் இருந்திருக்கும், டெர்மினேஷன் வராது. ஸோ அதனால் ஆப்ஷன் சியுமே நமக்கு வராதுங்க. இப்போ ஆப்ஷன் டி செக் பண்ணலாமா? ஆப்ஷன் டி பாருங்கள், 2 + 4 டிவைடட் பை 6 = 8ன்னு இருக்குங்களா? ஸோ 2 எப்படி சேஞ்ச் பண்ணலாம், 4ஆக சேஞ்ச் பண்ணலாம். ப்ளஸ்ஸை டிவிஷனாக வச்சுக்கலாமா? 4 2 ஆகுமா? இந்த டிவிஷன் ப்ளஸ்ஸாக இருக்கும், இந்த 6க்கு எந்த சேஞ்சஸுமே சொல்ல. ஸோ 4 டிவைடட் பை 2 ப்ளஸ் 6. 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா என்னங்க வரும், 2 + 6 ஆட் பண்ணிங்கன்னா 8. பாருங்கள் நமக்கு 8 தானே இங்கே இருக்குது, 8 தானங்க இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். இன்டர்சேஞ்ச் மெத்தட் ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இது பேசிக்கான சம் தான் இது. இங்கே நம்ம சைன்ஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க, நம்பர்ஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. ஆப்ஷனில் நமக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் எது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணணும். செகண்ட் சம் பார்ப்போமா? Which one of the 4 interchanges in signs and numbers would make the given equation correct? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு அவங்க ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அவங்க சொன்ன மாதிரி சைன்ஸையும் நம்பர்ஸையும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணோன்னா இந்த ஈக்குவேஷன் அவங்க சொன்ன மாதிரி நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணோன்னா எப்போ வந்து நமக்கு 4ஆக வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ செக் பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ எடுத்துக்கலாமா? என்ன சொல்லியிருக்காங்க கண்டிஷன், ப்ளஸ் அப்படின்றத மைனஸாக இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க, அண்ட் 2 இருக்க வேண்டிய இடத்துல
3 2வையும் 3யும் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு 3 + 5 - 2 ஈக்குவல் டு நமக்கு என்னங்க வரணும்? 4 வரணும். ஸோ செக் பண்ணலாமா? 3 இருக்க வேண்டிய இடத்துல என்ன ரீப்ளேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க? 2ஆல் ரீப்ளேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. தென் ப்ளஸ் இருக்க வேண்டிய இடத்துல மைனஸ் வரணும்னு சொல்லியிருக்காங்க. 5க்கு அவங்க எந்த சேஞ்சஸுமே சொல்லல. ஸோ நம்ம அப்படியே வச்சுக்கலாம். மைனஸ்னா ப்ளஸ் வரணுமா? தென் 2னா 3 இருக்கணுமா? ஸோ இப்போ சால்வ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், +2 இங்கே இருக்குது, +3 இங்கே இருக்குது. ஸோ 5 இங்கே நமக்கு -5 இருக்குங்களா? ஸோ ஆட் பண்ணிங்கன்னா என்னங்க வரும்? 5 - 5 என்ன வரும்? 0. நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 4 தானே கொடுத்துருக்காங்க. நமக்கு 4 வந்திருக்கா? இல்லை. ஸோ ஆப்ஷன் ஏ வராது. ஆப்ஷன் பி பாருங்கள். ப்ளஸ்ஸையும் மைனஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. தென் 2வையும் 5வையும் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷன் என்னது? 3 + 5 - 2 = 4 வருதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போது 3 அவங்க எந்த சேஞ்சஸுமே பண்ண சொல்லல. ஸோ அப்படியே வச்சுக்கலாம். ப்ளஸ்ஸை மைனஸாக சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. தென் இந்த 5ஐ 2ஆ இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. மைனஸ்ன்றது நமக்கு ப்ளஸ்ஸாக மாறும். அண்ட் இந்த 2ங்கிறது நமக்கு 5ஆக சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இப்போ சால்வ் பண்ணுங்கள். இங்கே +3 இருக்குங்க. இங்கே ஒரு +5 இருக்குது. ஸோ 8 - 2 என்ன வரும்? 6 தானே வரும். நமக்கு இங்கே என்னங்க இருக்குது? 4 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பியுமே நமக்கு வராது. ஆப்ஷன் சி செக் பண்ணலாமா? சியில் என்ன கொடுத்துருக்காங்க? ப்ளஸ் அப்படின்றது ஆஸ் யூஷுவல் மைனஸாக மாறும். அண்ட் இந்த 3ஐ 5ஆல் ரீப்ளேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஈக்குவேஷன் எழுதலாமா? 3 + 5 - 2 = 4. இங்கே 3யும் 5ம் தானங்க இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 3 இருக்க வேண்டிய இடத்துல எல்லாமே 5 வரணும். ப்ளஸ்னா மைனஸ். தென் 5 இருக்க வேண்டிய இடத்துல என்ன வரணும்? 3ஆல் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ்ஸால் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். தென் இங்கே 2வை நமக்கு எந்த சேஞ்சுமே பண்ண சொல்ல. இப்போ சால்வ் பண்ணுங்கள். இங்கே 5 இருக்குது. இங்கே 2 இருக்குது. ஸோ 7 - 3 = 4. பாருங்க, இங்கே நமக்கு என்ன வந்திருக்கு? 4 வந்திருக்கு. அவங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 4 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சியில் இருக்க மாதிரி சைன்ஸையும் நம்பர்ஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் நமக்கு இந்த 4 அப்படின்ற ஒரு ஆன்சர் கிடைக்குது. ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். What will be the value of the following equation if division means addition, plus means subtraction, minus means multiplication and multiple means division? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? கண்டிஷன் பாருங்கள். டிவிஷன் அப்படின்னா அதை அடிஷனாக எடுத்துக்க சொல்கிறாங்க. ப்ளஸ்னா மைனஸ், தென் மைனஸ் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன், தென் மல்டிப்ளிகேஷன்னா டிவிஷன். இந்த மாதிரி நம்ம சைனை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த எக்ஸ்ப்ரெஷனுக்கு என்ன ஆன்சர் வரும்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன் பாருங்கள். 54 × 6 - 7 / 8 + 2 = தான் என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ இந்த 54 அப்படியே எழுதலாமா? இந்த மல்டிப்ளிகேஷனுக்கு பதிலாக என்னங்க வரும்? டிவிஷன் வருமா? 6 மைனஸுக்கு பதிலாக மல்டிபிள் சிம்பிள் வருமா? × 7 டிவிஷனுக்கு பதிலாக அடிஷன் ப்ளஸ் சிம்பிள் 8 அண்ட் அடிஷனுக்கு பதிலாக -2. இப்போ சால்வ் பண்ணுங்கள். என்ன ரூல் படி சால்வ் பண்ணுவோம்? போர்ட் மாஸ் ரூல் படி தான் இங்கேயுமே நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருக்குங்களா? இல்லை, ஆஃப் இல்லை. ஸோ டிவிஷன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. 54 / 6 6 டேபிளால் கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 9 வருமா? ஸோ 9 × 7 + 8 - 2ன்னு இருக்குமா? இப்போது மல்டிப்ளிகேஷன் தானே பண்ணணும். 9 × 7 எவ்வளோங்க? 9 × 7 எவ்வளோ வரும்? 63 வருவாங்க. ஸோ 63. அப்போது 63 + 8 - 2 என்னங்க? 6 தானே. ஸோ இங்கே என்ன வரும்? 6 வருமா? 63 + 6 என்னது? 69. ஆப்ஷன் சி. ஈஸியாக இருக்குங்களா? இது நம்ம சயின்ஸ் எல்லாத்தையுமே அவங்க சொன்ன மாதிரி சேஞ்ச் பண்ணோம். இந்த எக்ஸ்ப்ரெஷனில் அதை வந்து நம்ம அவங்க சொன்ன சேஞ்சஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா அங்கே நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ 69 ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? Which two signs and two numbers should be interchanged to make the given equation correct? ஸோ இங்கே என்னங்க கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? எந்த 2 சைனையும் 2 நம்பரையும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் நமக்கு கரெக்ட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ செக் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள். ஆப்ஷன் ஏல நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? மல்டிபிள் சிம்பிள் அப்படின்றது மைனஸாக இன்டர்சேஞ்ச் பண்ணணும். தென் இந்த 17 இருக்க இடத்துல நம்ம 11. ஸோ இந்த 17ஐயும் 11ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். மல்டிப்ளையும் இந்த மைனஸையும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட்டு இங்கே நமக்கு என்னங்க இருக்குது? 17 தானே இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்கே நம்ம இன்டர்சேஞ்ச் தான் பண்ணணும். 17 இருக்க வேண்டிய இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க? 11 இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ இங்கே 11 எழுதலாமா? 11
இந்த இடத்துல நமக்கு மல்டிப்பிளும் மைனஸும் தான் இருக்குது. ஸோ ப்ளஸ் வந்து ப்ராப்ளம் இல்லை, அப்படியே எழுதலாம். தென் 11 இருக்க வேண்டிய இடத்துல என்னங்க இருக்கணும்? இங்கே என்ன இருக்குது? 17 இருக்கணுமா? ஸோ 17 மைனஸ் இருக்க வேண்டிய இடத்துல என்னங்க இருக்கணும்? மல்டிப்பிள் சிம்பல் இருக்கணுமா? ஸோ மல்டிப்பிள் 12 ப்ராப்ளம் இல்லை. தென் இங்கே மல்டிப்பிள் இருக்க வேண்டிய இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க? மைனஸால் இன்டர்சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ -36 டிவிஷனுக்கு எதுவும் சொல்ல 6. ஸோ சால்வ் பண்ணுவோமா? ஸோ போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா 36 டிவைடட் பை 6 6 டேபிளால் கேன்சல் பண்ணிங்கன்னா 6 டைம்ஸ் வந்துட்டு வருமா? ஸோ 11 ப்ளஸ் ப்ளஸ் 17 இன்ட்டு 12 மைனஸ் 6ன்னு இருக்குங்களா? இப்போது 17 இன்ட்டு 12 மல்டிபிள் பண்ணுங்கள். 2 இன்ட்டு 7 எவ்வளோ? 14 பேலன்ஸ் 1 இன்ட்டு 2 2 வரும். இங்கே ரிமைண்டர் 1 இருக்குது. ஸோ 34 இங்கே 1 தான் இருக்குது. ஸோ ப்ராப்ளம் இல்லை. 17 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 4 10 பேலன்ஸ் 1 204 வந்துட்டு வருமா? ஸோ 204 இங்கே நமக்கு இது மல்டிபிள் பண்ணால் நமக்கு 204 வருது. இங்கே பாருங்கள் நமக்கு +11 வந்துட்டுருக்கு. தென் -6 இருக்குங்க. ஸோ சால்வ் பண்ணிங்க அப்படின்னா +5 வந்துட்டுருக்குமா? ஸோ 204 + 5 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 209 வரணுமா? ஆனால் நமக்கு இங்கே என்னங்க இருக்குது? 80 இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ வருமா? வராது. நம்ம இதை சால்வ் பண்ணோம். அவங்க சொன்ன சைன்ஸு நம்பர்ஸ் எல்லாமே இன்டர்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 80 வந்திருக்கணும். ஆனால் நமக்கு என்ன தான் வந்திருக்கு? 209 தான் வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ வராது. இப்போது ஆப்ஷன் பி பாருங்கள். இங்கே என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? ப்ளஸ் எதால் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க? மைனஸால். தென் 6ஐயும் 12ஐயும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பண்ணலாமா? இங்கே 17 இருக்குங்க. ஸோ ப்ராப்ளம் இல்லை. ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ் வந்தால் நமக்கு என்ன வரணும்? மைனஸ் வரணும். தென் 11 இருக்குங்க. ஸோ 11 ப்ராப்ளம் இல்லை. மைனஸ் இருக்க வேண்டிய இடத்துல ப்ளஸ்ஸால் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இங்கே நமக்கு என்னங்க இருக்குது? 12 இருக்கா? ஸோ 12 வந்தால் என்ன வரணும்? 6ஆல் இன்டர்சேஞ்ச் பண்ணணுமா? மல்டிபிள் சிம்பல் இருக்குது. ப்ராப்ளம் இல்லை. 36 அப்படியே எழுதிக்கலாம். டிவிஷன் அதுவும் ப்ராப்ளம் இல்லை. 6க்கு பதிலாக என்னங்க வரணும்? 6க்கு பதிலாக 12. இப்போ போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணுங்கள். 36 டிவைடட் பை 12 12 டேபிளாலே கேன்சல் பண்ணுவோமா? ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா என்னங்க வரும்? 3 டைம்ஸ் வந்துட்டு வருமா? ஸோ 17 - 11 ப்ளஸ் 6 இன்ட்டு 3ன்னு இருக்குமாங்க. போர்ட் மாஸ் ரூல் படி அடுத்து என்ன பண்ணணும்? மல்டிபிள் தானே பண்ணணும். 6 இன்ட்டு 3 என்னது? 18. ஸோ 17 - 11 ப்ளஸ் 18 இருக்குமா? இப்போது 18 அங்கே ஒரு ப்ளஸ் 17 வந்துட்டுருக்கு. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா என்னங்க வரும்? 7 இங்கே 8 இருக்குங்களா? ஸோ 15 வருமா? பேலன்ஸ் 1 35ன்னு இருக்குமா? ஸோ 35 - 11 35ல் 11 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னங்க வரும்? 24 தானே வரும். ஈக்குவல் டு 24. ஆனால் நமக்கு என்ன வந்திருக்கணும்? 80 வந்திருக்கணும். ஸோ ஆப்ஷன் பியுமே நமக்கு வராது. ஆப்ஷன் சி பாருங்கள். ஆப்ஷன் சியில் என்ன கொடுத்துருக்காங்க? கண்டிஷன் இந்த மல்டிப்ளிகேஷன் சிம்பலையும் மைனஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த 6ஐயும் இந்த 12ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பண்ணலாமா? 17 தான் நமக்கு இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்கில் அது ப்ராப்ளம் இல்லை. ப்ளஸ் அதையும் அப்படியே எழுதிக்கலாம். 11 அதையுமே எழுதலாம். மைனஸ் இருக்க வேண்டிய இடத்துல மல்டிப்பிள் இருக்கணும். தென் 12க்கு பதிலாக 6 இருக்கணும். மல்டிப்ளிகேஷன் இருக்குங்க இங்கே. ஸோ நமக்கு மைனஸ் தானே இருக்கணும். அடுத்தது 36 அதை அப்படியே எழுதிக்கலாம். டிவிஷனையும் அப்படியே எழுதிக்கலாம். அண்ட் டிவிஷனுக்கு அப்புறமா 6 இருக்குங்களா? ஸோ 6க்கு பதிலாக 12ஆல் இன்டர்சேஞ்ச் பண்ணணுமா? ஸோ போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணலாமா? 36 டிவைடட் பை 12 கேன்சல் பண்ணிங்கன்னா 3 டைம்ஸ் இருக்குமா? ஸோ 17 ப்ளஸ் 11 இன்ட்டு 6 மைனஸ் 3ன்னு இருக்குமா? அடுத்து என்னங்க பண்ணணும்? மல்டிபிள் தானே பண்ணணும். ஸோ 11 இன்ட்டு 6 என்ன வரும்? 66. ஸோ 17 ப்ளஸ் 66 மைனஸ் 3. இப்போது இந்த 17ஐயும் 66 ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா 7 + 6 என்னங்க? 13. பேலன்ஸ் 1 83ன்னு வருமா? இப்போது 83 நமக்கு இங்கே ஒரு -3 இருக்குது. ஸோ -3 என்ன வரும்? 18 வருமா? பாருங்கள் நமக்கு இங்கே என்னங்க இருக்குது? 80 தானே இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். இப்போ நம்ம என்ன பண்ணோம்? அவங்க சைன்ஸையும் நம்பர்ஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ண சொன்னாங்க. நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணோன்னா நமக்கு அந்த ஈக்குவேஷன் நமக்கு 80 அப்படின்ற ஒரு ஆன்சர் வந்துட்டு தரணும். ஆனால் நமக்கு ஏலையும் பிலையும் அந்த மாதிரி இல்லை. நமக்கு சியில் தாங்க சைன்ஸையும் நம்பர்ஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ணால் நமக்கு அந்த 80 அப்படின்ற வேல்யூ வருது. ஸோ சி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா?
Select the correct combination of mathematical signs to sequentially replace the signs to balance the following equation. இங்கே கொஸ்டின் என்னங்க கொடுத்துருக்காங்க, நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அங்கே எல்லாமே இந்த மாதிரியான சைன்ஸ் இருக்குங்களா பாருங்கள், இந்த மாதிரி சைன்ஸ் இருக்குங்களா. இந்த சைன்ஸை அவங்க நமக்கு கொடுத்துருக்க இந்த 4 ஆப்ஷனில் ஒரு ஆர்டர் ஆஃப் சைன்ஸ் கொடுத்துருக்காங்களா. ஸோ அந்த சைன்ஸால் ரீப்ளேஸ் பண்ணால் நமக்கு இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகுதா அதான் நாங்கள் கேட்டிருக்காங்க. டு பேலன்ஸ் த ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி. ஸோ செக் பண்ணலாமா. ஃபர்ஸ்ட் பாருங்கள், 12 நமக்கு ஆப்ஷன் ஏல ஃபஸ்ட் என்னங்க இருக்குது, மல்டிபிள் சிம்பிள் தானே இருக்குது. ஸோ இன்டூ போடலாமா. தென் 7 அடுத்து என்ன சிம்பிள் இருக்குது, மைனஸ் இருக்குது. -6 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு தென் டிவிஷன் சிம்பிள் இருக்குங்களா. டிவிஷன் 13 இங்கே என்னங்க இருக்குது, ஈக்குவல் டு 6ன்னு இருக்குது. இங்கே நம்ம என்ன ரூல் அப்ளை பண்ணுவோம், எப்போவுமே போர்ட் மாஸ் ரூல் படி தான் சால்வ் பண்ணணும். இங்கே ஃபர்ஸ்ட் நமக்கு என்னங்க இருக்குது, ப்ராக்கெட் இருக்குது. ஸோ ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட் என்ன இருக்குது, மல்டிபிள் தான் பண்ணணும். ஸோ 12 இன்ட்டு 7 என்னது 14, 7 இன்ட்டு 1 என்னங்க 7 இருக்கும். இங்கே நமக்கு ரிமைண்டர் 1 இருக்குது. ஸோ 84ன்னு வருமா. ஸோ 84 மைனஸ் 6, 84 மைனஸ் 6 என்னங்க 84, 6னா 78 வருமா. ஸோ இங்கே 14 வந்துட்டு இருக்கும், இங்கே 8, இங்கே என்னங்க இருக்கும் 7 இருக்குமா. ஸோ 78. ஸோ 84 மைனஸ் 6 என்னது 78. அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும், 78 டிவைடட் பை 13 வருமா. ஸோ 78ஐ 13ஆல் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணிங்கன்னா 6 டைம்ஸ் வருமாங்க. பாருங்கள், 13 இன்ட்டு 6 என்னது 6 இன்ட்டு 3 18, பேலன்ஸ் 1, 6 இன்ட்டு 1 6, இங்கே 1 இருக்குங்க. ஸோ 78. ஸோ 78 டிவைடட் பை 13 என்ன வந்துச்சு, 6 தானே வந்துச்சு. ஸோ நமக்கு இங்கே என்ன இருக்குது, 6 தானே இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகிடுச்சிங்களா. ஸோ நமக்கு ஆப்ஷன் ஏலேயே ஆன்சர் இருக்குது. ஈஸியாக இருக்குங்களா. இந்த மாதிரி சைன்ஸ் கொடுத்துருவாங்க, அந்த சைன்ஸை யூஸ் பண்ணி நமக்கு ஆப்ஷனில் ஒரு 4 சைன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ண சொல்லுவாங்க. இப்போ நமக்கு ஆப்ஷன் ஏல இருந்துச்சு, ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் இதே மாதிரி அவங்க ஆப்ஷன் பி சி டிலலாம் வைக்கும்போது நீங்கள் ஒரு சைன்ஸாக அது எல்லாமே எடுத்து சால்வ் பண்ணிங்கன்னா அந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகணும். இதோட நமக்கு இந்த இன்டர்சேஞ்ச் டாப்பிக்கில் இருக்க சம்ஸ் எல்லாமே நமக்கு கம்ப்ளீட் ஆகுதுங்க. நம்ம இன்டர்சேஞ்சில் என்னென்ன மாதிரியான மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி சம்ஸ் கேட்பாங்கன்னு பார்த்தோமா. ஃபர்ஸ்ட்டு சைன்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ண சொன்னாங்க, தென் நம்பர்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ண சொன்னாங்க. அவங்களே 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு அந்த ஆர்டர் ஆஃப் சைன்ஸ் எடுத்து நம்மளை அந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ண சொன்னாங்க. இந்த மாதிரி நமக்கு இன்டர்சேஞ்ச் வைஸ் இந்த மாதிரி தாங்க சம்ஸ் கேட்பாங்க. ஸோ சப்ஸ்டியூஷன், இன்டர்சேஞ்ச், தென் நம்ம இன்னொரு கன்க்ளூஷன் அண்ட் கண்டிஷன்ஸ் பார்த்தோம்ல. ஸோ இந்த 3 மெத்தட்லேயுமே ஈஸியான மெத்தட் எது அப்படின்னா இந்த இன்டர்சேஞ்ச் தான். ஸோ இன்டர்சேஞ்ச் கேட்டாங்க அப்படின்னா உங்களால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டு சம் சால்வ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக கரெக்டாக வந்துட்டு சம் சால்வ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கன்க்ளூஷன் அண்ட் கண்டிஷன் பேஸ் பண்ணி எப்படியெல்லாம் இந்த நியூமரிக்கல் ஆப்ரேஷனில் சம்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். தேங்க்யூ.